ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் ஃபித்னத இதா அக்பலத் அரஃபஹா குல்லு ஆலிம் வ இதா அத்பரத் அரஃபஹா குல்லு ஜாஹில். ஃபித்னா ஒன்று வந்ததுண்டா, வரப்போகுது அப்படின்றா மார்க்க அறிஞர்கள் ஃபித்னா அப்படின்றத வர முந்தியே புரிஞ்சிருவாங்க. ஆனா மார்க்க அறிவில்லாதவர்கள் அது போன பிறகுதான் ஃபித்னான்னு புரிஞ்சு கொள்வாங்க. எப்படி ஓ இது ஃபித்னா தான், அதனால தான் அவர் அவ்வளவு சொன்னாரோ என்று எப்ப தெரிய வரும் தெரியுமா? எல்லாம் கரபாகின வரும், தெரிய வரும். நீங்க சொன்னதான் அப்ப கேட்கல, இப்ப இனி முடிஞ்சது, இப்ப என்ன முடிஞ்சது. ஆனா ஒரு அறிஞரை பொறுத்த வரைக்கும் வார நேரத்திலேயே இதை விட்டோம்னா இது ஃபித்னா தான் என்று என்ன செஞ்சிடும், விளங்கிடும். மிக முக்கியமான ஒரு தங்கமான ஒரு வார்த்தை அது, மிக முக்கியமான ஒரு தங்கமான ஒரு வார்த்தை. எனவே அந்த அடிப்படையில தான் அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ஆனா இன்றைய காலம் எடுங்க, ஷேக் நாசருதீன் அல்பானி இடத்தில் மிகப்பெரிய ஒரு சலஃபி அறிஞராக வாழ்ந்து மறைத்து அவர்கிட்ட கேட்கப்படுது இமாம் மாலிக்குடைய அசர் சம்பந்தமாக. அப்ப சில்சிலத்துன் நூர் வல் ஹுதா என்ற அந்த அழகான ஒரு அவருடைய கேள்வி இதுல அவர் சொல்றாரு, ஹதஃபி அஹதி மாலிக், இது இமாம் மாலிக்குடைய காலப்பகுதியை பொறுத்தவரை. ஆனா இன்றைய பொறுத்தவரைக்கும் விதத்வாதிகள் என்ன செய்யறாங்க, எங்கட மஜ்லிஸ்ல எல்லாம் கூடிட்டாங்க. நீங்க கண்டா விதத்வாதியை தான் கூடுதலா என்ன செய்வீங்க, காணுவீங்க. நீங்க அஹ்ரிஜு ஹாதல் முப்ததி என்று சொல்ற பலமே உங்கள்கிட்ட என்னது, இப்ப விதத்வாதி வெளியே போடுகின்ற பலமே இல்லை. இன்றைக்குள்ள புத்திசாலித்தனம் என்ன, இயன்ற அளவுக்கு பதில் சொல்வதும் அவர்களுக்கான விளக்கத்தை கொடுப்பதும் தெளிவை கொடுப்பதும் தான். எனவே நாங்கள் அந்த ஆதார்களை அந்த அந்த மாதிரியான நடைமுறைகளை எப்படி நாங்கள் தாமுல் பண்ணணும் என்று சொன்னால், அந்த நடைமுறை கொண்டு வரணும் சொன்னால் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சூழலுக்கு ஏற்ப எமது தடுத்தலால் நம்ம எப்படி நடந்து கொண்டா இது ஓடுமோ, ஒரு ஃபித்னா ஓடிடுமோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இதுல அர்த்தம் எதுவல்ல, கட்டுமையாக முகத்தை கட்டுக்கடுத்து வச்சுக்கிட்டு சிரிக்காம போகணும் என்றது அர்த்தம் அல்ல. அந்த சிச்சுவேஷன்